ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, எக்ஸலண்ட். லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ். given an array of strings. நம்மக்கிட்ட மல்டிபிள் ஸ்ட்ரிங் இருக்கிற மாதிரி ஒரு அரேவை கொடுத்துட்டாங்கன்னா ரிட்டர்ன் அனதர் அரே, இன்னொரு அரேவை ரிட்டர்ன் பண்ணுங்க, திருப்பி கொடுங்க, கண்டெய்னிங் ஆல் ஆஃப் இட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ். அப்படின்னா என்ன சொல்கிறேன், இதில் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கினுடைய லென்த்தை கண்டுபிடிச்சி எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கினுடைய லென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அத்தனை கேரக்டர் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்கையும் இன்னொன்னா ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஏ, ஏஏ, ஏடி, விசிடி, ஏபிஏன்னு இருக்குது. இதில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எந்த ஸ்ட்ரிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது 3, இதுலேயும் 3, இதுலேயும் 3. அப்போது 3ங்கிறது தான் என்ன, மேக்சிமம் லென்த்து, ஸ்ட்ரிங்கினுடைய லென்த் இந்த அரேவில். அப்போது இதில் இருக்கிற 3 லென்த் இருக்கிற ஸ்ட்ரிங்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரிசல்ட் என்ன இருக்கணுன்றான், ஏபிஏ, விசிடி, ஏபிஏ, இந்த ஏபிஏ. அப்போ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம C# யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எனக்கு மைக்ரோசாஃப்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா லிங்க், அதாவது லாங்குவேஜ் இன்டெகிரேட்டட் கொரி. லாங்குவேஜ் இன்டெகிரேட்டட் கொரி அதாவது எஸ்கியூஎல் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இதே கொரி லாங்குவேஜை என்னுடைய நான் யூஸ் பண்ணுற அரேவ்லேயோ ஒரு கலெக்ஷன்லேயோ அதை பேஸ் பண்ணி எனக்கு மேக்ஸிமம் எடுக்கணும், மினிமம் எடுக்கணும், கண்டிஷன் ஃபில்டர் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக ஒரு அற்புதமான கான்செப்டை உருவாக்குனாங்க. அந்த கான்செப்ட் பேர் லிங்க், லாங்குவேஜ் இன்டெகிரேட்டட் கொரி. இப்போது இந்த லிங்க் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை 2 லைனில் நம்ம முடிக்கலாம். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது இதுதான் நம்மளுடைய இன்புட் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த லாங்குவேஜ் system.linkங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு C# ஆல்ரெடி தெரியாது அப்படின்னா கீழே லிங்க்கை கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் கண்டிப்பாக C# படிங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த system.linkன்னு கொடுத்துட்டேன்னா என்னுடைய அரேவில் இந்த மாதிரி மின்னு, மேக்ஸு, வேர் இதெல்லாம் என்ன ஆகுன்னா எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறான். இது இந்த அரே கூட ஒட்டிக்கும், அடிஷ்னலாக எனக்கு கிடச்சிரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக எடுத்து நான் பாஸ் பண்ணுறேன். அது ஏ அப்படிங்கிற பேரில் வரும். இதை பேஸ் பண்ணி நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கினுடைய லென்த்தை ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போது இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கினுடைய லென்த்தையும் ஒரு லூப்பிங் போட்டு பண்ணுறதுக்கு பதிலாக அதை இந்த மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லென்த்து வரிசையாக அடுத்தடுத்த லென்த்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதில் எது அதிகமான லென்த்தோ அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், மேக்ஸ் எல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி எனக்கு புது அரே ஒன்று க்ரியேட் பண்ணும். அதை என்ன பண்ணுறேன், வேர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடுறேன். வேர் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கண்டிஷனையும் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் எனக்கு இன்புட்டாக வரும் ஏவில். நான் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், எங்கெல்லாம் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அது மட்டும் என்ன ஆகும், எனக்கு ஒரு அரேவாக ரிட்டர்ன் ஆகும். அப்போ என்ன ஆகுது, நான் 3ன்னு இங்கே ரிட்டர்ன் ஆகிருக்கு. எந்தெந்த ஸ்ட்ரிங்லாம் 3 லெட்டர் இருக்கோ அந்த ஸ்ட்ரிங்கு மட்டும் என்ன ஆகுனா ஒரு கலெக்ஷனாக ஒரு அரேவாக புது அரேவாக வருது.
இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஃபார் ஈச் போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதனுடைய ரிசல்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஏபிஏ, ஏஏ, ஏடி, விசிடி, ஏபிடி. ஸோ இதில் 3 லெட்டர் இருக்கிறதுலாம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏபிஏசின்னு கொடுத்துட்றேன். அப்போ இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் எது, இதுதான் 4 லெட்டர். அப்போது இது எத்தனை ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும், 1 தான். ஏன்னா 4 லெட்டர் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரிங்கு இது 1 தான் இருக்குது. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏபிஏசி இது மட்டும் டிஸ்பிளே வருது. ஓகேங்களா? இப்போது ஒரு டவுட்டுக்காக என்ன பண்ணுறேன், இதையும் 4 லெட்டர் மாற்றுறேன். இப்போ கரெக்டான ரிசல்ட் வருதான்னு பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டான ரிசல்ட் வருது. வெரி 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 சிம்பிள். ரைட். இப்போது இன்றைக்கி ராபர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதுக்கு ராமும் ரஹீமும் ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை புரிஞ்சிக்கிட்டு கரெக்டான ரிசல்ட் வர மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி கமெண்ட்டில் போடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகம் முழுதும் இன்றைக்கி கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் வளர்ந்துக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட 700 கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அத்தனைக்கும் பேஸ் என்னென்னா லாஜிக்கல் திங்கிங். லாஜிக்கல் திங்கிங்னா என்ன சார்? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படித்து அவங்க என்ன எக்ஸாக்டாக கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லாங்குவேஜில் ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம்னா அதுதான் லாஜிக்கல் திங்கிங். ஸோ நாங்கள் ஒரு 150 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து இந்த C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு ஒரு கோர்ஸாக கொடுத்துருக்கோம். இதை வாங்கி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.